கன்னடத்தில் சுமார் 20க்கும் மேற்பட்ட சீரியல்களிலும் பல திரைப்படங்களிலும் நடித்த பிரபலமானவர் தான் நடிகர் ஸ்ரீதர். கடந்த ஒரு வருடமாகவே இவருக்கு உடல்நிலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் மே 26ஆம் தேதி அவர் இரவு 10 மணிக்கு சிகிச்சை பலன் அளிக்காமல் காலமாகியிருக்கார். ஸ்ரீதர் நாயக் உடல்நிலை குறித்து கடந்த மாதம் தான் சில தகவல்கள் கசிய துவங்குச்சு. விட்டமின் குறைபாடு காரணமாக அவருடைய உடல்நிலை பிரச்சனைக்கு மிகப்பெரிய அளவில் காரணமாக அமைஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. இவருடைய புகைப்படங்கள் வெளியான நிலையில் முற்றிலும் ஆளை அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறியிருந்தார். இவரது முகம் சுருங்கி உடல் இழைத்து காணப்பட்டார். இவரது தோற்றமே அவரது ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியிருந்துச்சு. ஸ்ரீதர் மட்டுமே இவருடைய குடும்பத்தில் நடிப்பின் மூலம் சம்பாதித்து வந்த நிலையில் இவருக்கு உடல்நலம் குன்றியதனால பொருளாதார ரீதியில் இவருடைய குடும்பம் கஷ்டத்தை சந்திக்க துவங்கியது. இவரது சிகிச்சை மட்டுமே நாள் ஒன்றுக்கு 10 முதல் 15,000 தேவைப்படுவதாக சொல்லப்பட்டுச்சு. இவருடைய சிகிச்சைக்காக இவரது நண்பர்கள், சக நடிகர்கள் சிலர் சமூக வலைதளம் மூலம் நிதி உதவி கேட்டு கோரிக்கை வச்சிருந்தாங்க. ஒரு சில சீரியல் பிரபலங்கள் நேரில் சென்று இவரின் சிகிச்சைக்கு உதவியதாக சொல்லப்படுது. இந்த நிலையில் ஸ்ரீதர் நாயக் உடல்நிலை மிகவும் மோசமான நிலையில் உயிரிழந்திருக்கிறார். கடைசியாக இவர் கிச்சா சுதீப் நடிப்பில் வெளியான மேக்ஸ் திரைப்படத்தில் நடிச்சிருந்தார். அதையும் நடிகர் என்றதை தாண்டி டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் தொகுப்பாளராகவும் பிரபலமானவர் தான் ஸ்ரீதர். மிகப்பெரிய அளவில் இப்போ எல்லோருமே இரங்கல் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய சார்பாக அவருடைய ஆன்மா சாந்தியடைய கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, டி. ராஜேந்திர அவர்கள் இலங்கை தமிழர்கள் அந்த விஷயத்திற்காக படக்கூடிய கஷ்டம் இருக்குதுன்னு எமோஷனலாக பேசியிருக்கிறார். ஜி தமிழ் தொலைக்காட்சியில் படு பிரம்மாண்டமாக ஒளிபரப்பாகி வரக்கூடிய பாடல் நிகழ்ச்சி சரிகமப்ப. ஆரம்பத்தில் பெரிய ரீச் இல்லைன்னா கூட இப்போது அப்படி கிடையாது. தொலைக்காட்சியில் வரக்கூடிய ரியாலிட்டி ஷோக்கள் லிஸ்ட் எடுத்தால் டாப்பில் ஜி தமிழின் சரிகமப்பா ஷோ வந்துடும். சமீபத்தில் சரிகமப்பா ஷோவினுடைய சிறுவர்களுக்கான சீசன் முடிவடைய அதே வேகத்தில் பெரியவர்களுக்கான சீசன் தொடங்கிடுச்சு. சரிகமப்பா சீனியர் 5 சீசனில் இலங்கை தமிழர் பிரசாந்த் என்ற இளைஞர் கலந்துக்கிட்டார். இவரை போல சரிகமப்பா நிகழ்ச்சியில் இலங்கை தமிழர்கள் கலந்துக்கிட்டு பாடியிருக்காங்க. பிரசாந்த் குடும்பம் கடந்த 10 வருடங்களுக்கு முன்பே இலங்கையிலிருந்து அகதியாக சுவிஸுக்கு சென்று இருக்கிறாங்க. அங்கேயும் குடியுரிமை, இலங்கையிலையும் குடியுரிமை கிடையாது. இப்போது நிகழ்ச்சியில் தொடரவும் முடியாதுன்னு விஷா சில தினங்களுக்கு முடிஞ்சிடும்னு சொல்லியிருக்கிறார். பிரசாந்த் சொன்ன விஷயங்களை கேட்டு அரங்கமே அவருக்காக வந்துச்சு. பின் டி. ராஜேந்தர் பேசும்போது வாழ்க்கையுடைய நிலைமையை பார்க்கும்போது மனசு ரொம்ப பாரமாயிடுச்சு. ஆனால் ஒவ்வொரு நாளுக்கும், ஒவ்வொரு நாளிலேக்கும், ஒவ்வொரு தினத்திற்கும் கடவுள் ஒரு கணக்கு வச்சிருக்கிறாரு. ஜூன் 3ஆம் தேதி ஊருக்கு புறப்பட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாய் பிரசாந்த். நீ விமானத்தில் பறக்கலாம், ஆனால் இந்த சரிகமபாவினுடைய சங்கீத குடும்பம் உன்னை மறக்காது. எங்கள் நெஞ்சங்களில் எல்லாம் உண்மையை நாங்கள் சுமக்கிறோம் அப்படின்னும் வாழ்க பல்லாண்டுன்னு வாழ்த்தியிருக்கிறாரு. இப்போ அவங்க மேடைகளில் பேசியிருக்கக்கூடிய இந்த விஷயம் ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ல சொல்லுங்க.